இப்போ வில்லி வந்து 2 பேருமே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, சரி ட்ரிப்லாம் எப்படி போச்சு, நான் சீக்கிரமே உங்களோட வெட்டிங் டேட்டை முடிவு பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா நானும் சீக்கிரமே என்னோட பேர பிள்ளையெல்லாம் பார்க்கணும்லான்னு சொல்கிறா. இப்போ டடாவும் ஹீரோவும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஹீரோ மனசுக்குள்ளே ஹாப்பியாக இருக்குது. வில்லியும் இதை தான் எதிர்பார்த்துருப்பான். ஏன்னா ஹீரோ டாக்டர் கோசனை பற்றி நினைக்கிறது நிறுத்தணும்னு அவள் யோசிச்சிருப்பான். அதுதான் இப்போ நடக்கவும் செய்யுது. அங்கேருந்து நேராக டடாவும் ஹீரோவும் பீச்சுக்கு போகிறாங்க. டடாவும், நீ நார்மலாக இங்கெல்லாம் வரமாட்டல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ எப்போவுமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறா. ஹீரோவும், வெளியிருந்து பார்க்க அப்படி தான் தெரியும், ஆனால் என்னோட மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். டடாவும் ஸ்மைல் பண்ணுறான். ஹீரோவும், எனக்கு இந்த கடல் அப்புறம் அதில் வர்ற அலை எல்லாமே ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனால் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறான். டடாவும், பாடா இவனுக்குள்ளே இப்படி ஒரு மனசான்னு நினைக்கிறான். இப்போ அங்கே டின் வர்றான். ஆக்சுவலி ஹீரோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருப்பான். அவனோட நேரமாக என்னன்னு தெரியல, இது டின்னோட ப்ராப்பர்ட்டி. டின்க்கும் இவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க வந்திருப்பாங்கன்னுலாம் தெரியாது. அவனும் இது எல்லாத்தையுமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். டடாவும் டின்னை பார்த்து சந்தோஷத்தில், டின் நீயா இங்கே எப்படி வந்தேன்னு கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்து டின்னை ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளேயே, நீ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தானே, இந்த லேண்டோட ஓனரை தான் நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறான். டின்னும் நான் தான் ஓனர்னு சொல்கிறான். ஹீரோவால் நம்பவே முடியல, ஷாக்கில் நிற்கிறான். டின்னும் டடாட்ட, நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு சொல்ல, டடாவும் ஆமாம் நாங்கள் சீக்கிரமாக இங்கே வந்துட்டோன்னு சொல்கிறா. இவங்க எப்படி பேசிகிட்டு இருந்தா ஹீரோ என்ன சும்மாவாக இருப்பான். டின்னை பார்த்து, ஃபஸ்ட்டு இந்த லேண்ட் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட போகணும், ஏன்னா எனக்கு பசிக்குது, அது மட்டும் இல்லை என்னோட பிஸ்னஸையும் நான் பார்க்க போகணுன்னு சொல்கிறான். டின்னும் சரின்னு சொல்கிறான். இப்போ 3 பேருமே லேண்டை பார்த்துட்டு நடந்து போகிறாங்க. அப்போ ஹீரோ வேற டடாக்கு கேப் மாட்டி விடுறான். இதை பார்க்குற டின்னுக்கு கடுப்பாகுது. டின் வந்து டடாக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும்ல, அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருப்பான். அப்போ டடா என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் அதே ரேட்டில் தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு பழசு எல்லாமே மறந்துட்டுன்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் தான் டின்க்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா டாக்டர் கோசன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ சின்னதாக ஒரு டவுட்டு. ஹீரோவும் சரி பார்த்த வரைக்கும் போதும், இந்த லேண்டோட ப்ரைஸ் நிறைய இருக்குன்னு சொல்ல டின்னும் இந்த லேண்டோட ஒரிஜினல் ப்ரைஸே இதுதான்னு சொல்கிறான். ஹீரோவும் சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம், அப்புறமா நான் டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறான். டின் உடனே வெயிட் பண்ணுங்க, நான் இன்னைக்கு ட்ரீட்டாக லன்ச் வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோ ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறான். ஆனால் டாடா உடனே ஓகே எனக்கு வேற பசிக்குதுன்னு சொல்கிறா. ஹீரோ பார்க்கணுமே, அடி பாவி நான் வேண்டான்னு சொன்னால் நீ வேணும்னு சொல்லுவே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். டின்னும் சரி வாங்க போகலான்னு சொல்ல டடா மெதுவாக ஹீரோவை பார்க்குறான். அவன் ரியாக்ஷனை மாற்றவே இல்லையே, டடாவை முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறான். இப்போ டின் சாப்பிட்றதுக்காக எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான்னா டடாவோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். ஏன்னா டின்க்கு ஆல்ரெடி கொஞ்சம் சந்தேகம் இருக்கும்ல, அதை கிளியர் பண்ணிடலான்னு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் டின்னோட கெட்ட நேரமா இல்லை ஹீரோவோட நல்ல நேரமானே தெரியல, ஷாப் க்ளோஸ் ஆகியிருக்கும். டின்னும் டடாவை பற்றி பேசிகிட்டே இருக்கான். டடா எப்போவுமே அவங்க அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவளோட அம்மாவும் நானும் மட்டும்தான் அவளுக்கு உலகம்னு சொல்ல டடாவும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை எனக்கு காட்டுவியா, ஏன்னா நான் அவளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறா. இதை கேட்ட டின்னும் உடனே ஹீரோயினுக்கு டடாவோட ஃபோட்டோவை காட்டுறான். அதை பார்த்த டடாக்கு பழசெல்லாம் லைட்டாக ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்தில் தலைவலிக்குன்னு கீழே விழ போக கரெக்டாக ஹீரோவில் பிடிச்சிடுறான். லுக்கே உனக்கு என்னாச்சுன்னு கேட்க எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோவும் சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் டின்க்கு டவுட் வந்து அதிகமாகிட்டு, இது போதாதுன்னு காரில் இருந்து டடா அவளோட அம்மாவை பார்த்துடுறா. 2 பேருமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இங்கே பாரு லுக்கே உனக்கே உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். டடாவோட அம்மாவும் டின் கிட்ட நல்லா தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே இருக்குல்லான்னு சொல்கிறாங்க. டின்க்கும் என்ன சொல்லனே தெரியல, அமைதியாகவே நிற்கிறான். அங்கே கட் பண்ணால் ஹீரோவும் டடாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இப்போ உனக்கு தலைவலிலாம் சரியாகிட்டான்னு கேட்க டடாவும் இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை அந்த ஷாப்போட ஓனர் எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ஆல்ரெடி டின்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போதும் இதே ஃபீல் தான் எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்கிறான். டடாவும் விடுற மாதிரியே இல்லை, உனக்கு புரியலை நான் சொல்கிறது, அந்த ஏரியா அந்த ஷாப் எல்லாமே எனக்கு ஃபெமிலியராக இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்கிறா. ஹீரோவும் அப்போ நம்ம வேறு டாக்டராக பார்ப்போமான்னு கேட்க இல்லை வேண்டாம் நம்ம தான் டாக்டர் கோசன்ட்டை பார்க்குறோம்லான்னு சொல்கிறா. ஹீரோவும் அவங்க பிரெயின் சர்ஜன்லாம் இல்லை ஃபேஸ் சர்ஜன் தான், ஸோ நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் லுக்கேவை காட்டுறாங்க. லுக்கே சீக்கிரமே கண் முழிச்சிடக்கூடாது, கொஞ்ச நாள் கழிக்கட்டும்னு தான் வில்லி டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் அந்த டாக்டரும் கரெக்டான மெடிசின்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. லுக்கேவோட அம்மா இருக்காங்கல்ல அதான் வில்லி,
அவள் கேட்கும்போது கரெக்டாக இல்லை நான் பழைய மெடிசின்ஸ்லாம் தான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போது லுக்கேவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து ஜான். டாக்டர் ஜானும் வில்லியும் பேசிகிட்டு இருக்காங்க. வில்லி என்ன சொல்கிறான்னா, ஜான் உங்கள் மேலே எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டும் பொண்ணும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய பொண்ணு தான் என்னோடய லைஃப், அவளை என்னால் கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இதை யோசித்த டாக்டர் ஜானும் தன்னோட பொண்ணு தான் முக்கியம்னு சொன்னவளா இப்போ இப்படி யோசிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து டடாவை செக் பண்ணுறதுக்காக வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பான். டடாவை செக் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். டாக்டரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லுக்கேவுக்கு ஒழுங்கான மெடிசின்ஸ் கொடுத்தாலே சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் டாக்டர் கோசன் இவ்வளோ நாள் கொடுத்த மெடிசினை பற்றி கேட்க, டாக்டரும் அது ஸ்கின் மெயின்டைன் பண்ணுற டேப்லெட்ஸ், அதை எதுக்காக நீங்கள் லுக்கேவுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ இப்போ தான் யோசித்து பார்க்குறான். லாஸ்ட் டைம் டாக்டர் கோசனை மீட் பண்ணப்போ பிரைன் சர்ஜனை பார்க்கலாமான்னு கேட்டிருப்பான். அப்போ கூட கோசன் என்ன சொல்லனே தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். ஹீரோ வெளியே வர்றான். டடா ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹெல்த்தியாக தான் இருக்கன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் அவங்க வந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணுற டேப்லெட் கொடுத்தாங்கல்ல, அதை பற்றியும் அவன் சொல்லிடுறான். இப்போ அங்கே கட் பண்ணால் ஹீரோ அவனோட அப்பாட்ட பேசிட்டு இருக்கு. என்னால் ஆண்ட்டை புரிஞ்சிக்கவே முடியல, லுக்கேவ் அவங்க பொண்ணு தானே, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஸ்கின் கேர் டேப்லெட்டை கொடுக்கணும், ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் மேரேஜ் பண்ணால் பொண்ணு வீட்டில் இருந்தானே காசு கொடுப்பாங்க, ஆனால் அங்கே அப்படி கிடையாது போல், பையன் வீட்டில் இருந்தால் காசு கொடுக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம்ல, வில்லி கூட இதுக்கு தான் பிளான் போட்டிருப்பா. லுக்கேவை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அதில் வர மணியை வச்சு மாடலோட அப்பாட்ட செட்டில் பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டே பிளான் போட்டிருப்பான். இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இப்போ மணியை கொடுக்க வேண்டாம், எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்ல, ஹீரோவோட அப்பாவும் சரிப்பா எனக்கு பணம்லாம் முக்கியமே இல்லை, ஆனால் நீ சொல்கிற மாதிரி லுக்கேவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே ஞாபகம் வரட்டும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஒரு வேளை இது லுக்கேவா இல்லைனா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் இது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவும் டடாவோட அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே வர்றாங்க. டடாவோட அம்மா டக்குன்னு பார்க்கும்போது அது அவங்க பொண்ணு மாதிரியே தெரியுது. ஸோ ஒரு சந்தோஷத்துலேயே டடான்னு கூப்பிட்டுட்டு ஓடி வர்றாங்க. பக்கத்தில் வந்தப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இது டடா இல்லை, இது வேற ஒரு பொண்ணுன்னு. இப்போ ஹீரோவும் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோன்னு சொல்ல, டடாவோட அம்மாவும் வாங்க ஃபஸ்ட்டு உட்காருங்கன்னு சொல்லி மெனு கார்டெலாம் கொடுக்காங்க. டடாவும் ஆர்டர் பண்ணுறான். அதை சாப்பிட்டுட்டு இதை நான் ஆல்ரெடி நிறைய தடவை சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ உடனே டடாவோட அம்மாவை பார்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோன்னு சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் செகண்ட் ஹீரோயினை காமிக்காங்க. செகண்ட் ஹீரோயினை பார்த்து நான் உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயினும் இதில் ட்ரிக் எதுவும் இருக்கா என்னன்னு கேட்குறா. டின்னும் என்ன இப்படி சொல்லிட்டேன், நான் உனக்கு ஸ்நாக்ஸ் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். இது உனக்கு, அப்புறம் இது லுக்கேவுக்குன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயினும் ஓ அப்போ என்ன நீ டெலிவரி பண்ண சொல்கிற அப்படி தானே, சரி தந்து தொலை, பண்ண மாட்டேன்னு சொன்னால் விடவா போகிறேன்னு சொல்கிறா. இப்போ டின்னும் லாஸ்ட் டைம் டடாவோட அம்மா ஷாப்புக்கு டடாவும் ஹீரோவும் போயிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே சொல்கிறான். அது மட்டும் இல்லை, டடாவோட அம்மாவுக்கு லுக்கேவை பார்க்க டடா மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். செகண்ட் ஹீரோயின் இதெல்லாம் இம்பாசிபிள், உனக்கு வேறு வேலையே இல்லையா, லூசுத்தனமாக வளர்றதை விட்டுட்டு ஒழுங்காக உன்னோட வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்கே கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. அங்கே டாக்டர் கோசன், ஹீரோயினோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. வில்லியும் என்ன சொல்கிறான்னா, மேரேஜ் முடியாமல் ஹீரோ வீட்டில் இருக்கிறது கரெக்டாக வராது, யாராக இருந்தாலுமே பொண்ணுங்களை தான் தப்பாக சொல்லுவாங்கன்னு மேரேஜ் பற்றின டாபிக் எடுக்கும்போதே டடா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். இதை கேட்டால் எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லுக்கேவோட அப்பா வந்து ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. டாக்டர் கோசனையும் டடா வந்து அங்கிள் தான் கூப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ வில்லியும் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட அப்பாவோட ஆசையும் இதுதான், அது மட்டும் இல்லை உனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னா நானும் கவலை இல்லாமல் இருப்பேன்லான்னு சொல்கிறா. ஆனால் டடாவும் எனக்கு தெரியும், அப்பா ஒரு வேளை இப்போ என் கூட இருந்தாலும் நான் என்ன நினைக்கணும் அதுதான் செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கம்மான்னு கேட்குறா. மேரேஜ் ரொம்ப பெரிய விஷயம், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு சொல்கிறா. வில்லியும் சரி அப்போ நீ என் கூடவே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்கிறா. டடாவால் ஒன்றுமே சொல்ல முடியல, ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்ருப்பான். ஹீரோ வந்து லுக்கே நீ போகாத, நீ போனேன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னை நினச்சி நான் ரொம்பவே கவலைப்படுவேன்னு சொல்கிறான். ஆல்ரெடி உனக்கு டேப்லெட்டை வேற மாற்றி தந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருன்னு சொல்கிறான். அதுக்கு டடாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவும் டடாவோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். டடாவும் கையை விட நான் கீழே போகணுன்னு சொல்கிறான். ஹீரோவும் கையை விட்டுடுறான். டடா கீழே போய் வில்லியை பார்த்து இந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் எனக்கு தந்தது தான், எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கல,
இதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, ஆனால் என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ வில்லிக்கு வருது பாருங்க ஒரு கோவம். டடாவை பார்த்து, இங்கே பாரு, எனக்கு உன்னால் எவ்வளோ ப்ராப்ளம்னு தெரியுதா, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், ஏன்னா நான் தான் உன்னோட அம்மானு சொல்கிறா. டடாவும், எனக்கு ஏஜ் 20க்கு மேலே ஆகிட்டுமா, ஸோ என்னோடய லைஃப்பில் என்ன டெசிஷன்னாலும் அதை எடுக்க எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறா. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் தான் நான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவை பார்க்கணுமே, அப்படியே குழுன்னு இருக்கு போல். டடாவும் லக்கேஜை மட்டும் வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பர்பிள் ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். See you guys.